இன்னைக்கு காலையில முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன், ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பெயர் வச்சுதான் இனிமே ஷா பிரபலம் அடையணும் இல்ல, எல்லாத்தோட 4000 குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா? சவால் விடுகிறேன் என்று கேட்கிற முதலமைச்சர் அவர்களே, இதுவரைக்கும் மத்திய அரசுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல. ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா? அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு 4000 குடமுழுக்கு நடத்திட்டோம்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார், தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக, அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக, அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுக சொன்னார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சவால் விடுறீங்களே. செந்தில் பாலாஜி மேல எந்த குற்றமும் இல்லை, ஊழல் வழக்கு இல்லை. நேரு மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை. பொன்முடி மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை, ஊழலும் இல்லை சொல்ல முடியுமா? ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்க ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, முடியாது. ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் தெரியும். பாட்டல்ல கமிஷன், பதவி அரசாங்க பதவி கொடுக்கறதுல கமிஷன், எல்லாத்துலயும் கமிஷன். ஆக இன்னைக்கு நீங்க விசாரணை கமிஷன், எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது நேற்றைய தினம் மறுபடியும் திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு ஆதரவாக, இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பின்பும் ரகுபதி சொல்றா நாங்க மேல்முறையீடு செய்வோம். எல்லாத்துக்கும் மேல் நான் கடுமையான கண்டனத்தை நேற்று நான் சொல்லி இருந்தேன். பிணை எரிக்கிறத விளக்கு எரிப்பதோ கூட, விளக்கு ஏற்றுவது கூட ஒப்பிட்டு பேசியதுதான் எனது கடுமையான கண்டனத்தை நான் நேற்றே தெரிவித்திருக்கிறேன். இன்று எல்லா அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். சேகர் பாபு அண்ணனுக்கு எங்களை பார்த்தாலே பதற்றம் வந்துருது, என்னன்னே புரியல எங்களுக்கு. அதனால எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இன்னைக்கு காடேஸ்வர சுப்பிரமணிய மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார். அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க. ஏன்னா அங்க ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்களா கேக்குறேன். 48,000 கோயில்கள், கோயில்களுக்கான இடங்கள், அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், மக்கள் துதித்துக் கொண்டிருக்கும் ஒரு கோயில இப்போ நீங்க விளக்கேற்றதுக்கு நாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க. ஆனா நடு இரவு ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால கோயிலை இடிக்கிற